யாமறிந்த குரும நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஓம் வஜ்ரநகாய வித்மகே தீஷ்ண திமிகி தன்னோ நரசிம்ம சோதியாகாத். இப்போ நம்ம இன்னைக்கு பார்க்க இருக்கிற பதிவு வந்து பாத்தீங்கன்னா பரணி நட்சத்திரம். இந்த 27 நட்சத்திரத்தோட பதிவு தனித்தனியா வரும்னு சொல்லியிருந்தேன். அஸ்வினி போட்டாச்சு. இப்போ வந்து பரணி நட்சத்திரத்தோட அந்த பதிவை வந்து போட போறேன். பரணி நட்சத்திரம் இவங்க என்ன செய்யணும், எப்ப என்ன பண்ணணும் அப்படின்ற ஒரு பதிவு தான் இது. பரணி நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா துர்க்கை வழிபாடு எப்படி பண்ணணும் பாத்தீங்கன்னா செவ்வாய்க்கிழமை வர ராகு காலம் 3 நாள் அந்த ராகு கால நேரத்துல வந்து துர்க்கை அம்மனுக்கு விளக்கேற்றி வழிபடுறதுனால அவங்களுக்கு ஏற்பட்டிருக்க அனைத்து தடைகளும் நீங்கி வெற்றி வந்து அவங்களுக்கு கண்டிப்பா நடக்கும். இப்ப வெளியில போறோம், நம்மளால வந்து என்ன பண்றதுன்னு யோசிக்கணும்னா நீங்க போற வழியில கண்டிப்பா வந்து ஒரு கோயில்ல வந்து துர்க்கை அம்மன் கண்டிப்பா இருப்ப பரிவார தேவதையா. அந்த பரிவார தேவதைக்கு வந்து ஒரு எலுமிச்சை பழத்தால ஒரு விளக்க போட்டு போங்க. நீங்க போற ஒரு 2 நிமிஷம் தான் ஆகுது. அந்த 2 நிமிஷத்துல வந்து அந்த துர்க்கை அம்மனுக்கு வந்து ஒரு விளக்க போட்டு போனீங்கன்னா உங்களுக்கு உங்க வாழ்க்கையில அடுத்தடுத்து ஏற்பட்டிருக்க எல்லா கதையும் நீங்கி உங்களுக்கு கண்டிப்பா வெற்றி கிட்டும். அது மட்டும் இன்றி, அதாவது செவ்வாய்க்கிழமை துர்க்கை வழிபாடு மட்டும் இன்றி நீங்க அடுத்து என்னென்ன செய்யணும் பரணி நட்சத்திரத்துல உங்களுக்கு ஏற்பட்டிருக்க தடை நீங்க, அதே போல அடுத்தடுத்த நிலைக்கு உங்க வாழ்க்கையில முன்னேறதுக்கு செல்வம் செழிப்பு, மக்கள் செல்வம், எல்லா விதமான செல்வ செழிப்போடு வாழறதுக்கு என்னென்ன பண்ணணும் அப்படின்றத வந்து பார்ப்போம். உங்கள் நட்சத்திரக்குரிய மரமான நெல்லி மரத்தை நெட்டு பராமரித்து அருகில் உள்ள சிவாலயத்தில் நெய்தல் நீட்டுவதும் சிறப்பான பலன்களை தரும். நெல்லி மரத்தை நீங்க வீட்டுல வளர்க்கலாம், இல்ல கோயில கூட நெல்லி மரத்தை வச்சு வளர்த்து நீங்க பக்கத்துல இருக்க சிவன் கோயில போயிட்டு டெய்லி ஒரு நீதிபத்தை போட்டுட்டு உங்க டேவை நீங்க ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா செம்ம சூப்பரா இருக்கும். அதே போல வந்து செவ்வாய்க்கிழமை துர்க்கையை எப்படி வழிபடுறீங்க அதே மாதிரி டெய்லி நீங்க காலையில கிளம்பி ஆபீஸ் போறதுக்கு முன்னாடி நீங்க வீட்டுல போகும்போது அந்த சிவன் கோயில போய் நெய் தீபம் போட்டு போங்க. கண்டிப்பா நல்லது நடக்கும். அது மட்டுமின்றி சுக்கிரன் காஞ்சிபுரத்தில் உள்ள கச்சவேஸ்வரர் கோவிலில் சென்று வழிபட்டு வருவது சக்தி வாய்ந்ததாக இருக்கும். அதாவது சுக்கிரனோட ஒரு இது இங்க நவகிரக ஸ்தலம் வந்து நம்ம காஞ்சிபுரத்துல இருக்கு. அந்த கச்சவேஸ்வரர் கோயில் இருக்கு. அங்க போயிட்டு நீங்க வழிபட்டு வந்தீங்கன்னா அவ்வளவு சூப்பர். உங்களுக்கு வருடத்துக்கு ஒரு முறை போய் வழிபட்டு வரலாம். அதே போல சுக்கிர பகவானுக்கு வந்து நீங்க வெள்ளிக்கிழமையில காலைல 6-7 இல்ல மதியம் 1-2 இல்ல இரவு 8-9. இப்ப கோவில்னு எடுத்தீங்கன்னா காலைல 6-7 எல்லா கோயிலுமே திறந்துருக்கும். உங்க வீட்டு பக்கத்துல இருக்க அந்த 6-7 சுக்கிர உரையில சுக்கிர பகவானுக்கு வந்து நெய் தீபத்தை வந்து போடலாம். அதே போல வந்து நெய் தீபத்தை போட்டு அர்ச்சனை பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்க பேர்ல உங்க நட்சத்திர பேர்ல வெள்ளிக்கிழமை கண்டினியூஸா செஞ்சுட்டு வந்தீங்கன்னா காலைல 6-7 நெய் தீபம் போட்டு சுக்கிர பகவானுக்கு அர்ச்சனை பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு ஏற்பட்டிருக்க அனைத்து தடைகளும் நீங்கி உங்க வாழ்க்கையில சகல செல்வமும் கிடைக்கும். அடுத்த ஒரு ஆப்ஷனா வந்து சொல்றது, நீங்க வந்து பக்கத்துல வந்து நவகிரகம் இல்ல எனக்கு இருக்கிற கோயில் அப்படின்னா பெருமாள் கோயில் இருக்கு. பெருமாள் கோயில் இன்கேஸ் நவகிரகம் இல்லைன்றவங்க மகாலட்சுமிக்கு அர்ச்சனை பண்ணிடுவாங்க. வெள்ளிக்கிழமை வில்வத்தால அர்ச்சனை பண்ண சொல்லுங்க. கண்டிப்பா உங்களுக்கு ஏற்பட்டிருக்க தடை நீங்கி உங்க வாழ்க்கையில சகல செல்வமும் கிடைக்கும். சுபிக்ஷம் மேலோங்கி வரும். நம்பிக்கையுடன் செய்து கொண்டு வாருங்கள். நல்லதே நடக்கும். நன்றி, வணக்கம். மற்றும் ஒரு நற்பதிவில் சந்திப்போம்.